ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோவில் நான் யூஜிசி நெட் கிளியர் பண்ணுறதுக்கு ஃபாலோ பண்ண ஸ்டடி டிப்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அண்ட் அவர் ஃபாலோ பண்ண சிலபஸ், புக் லிஸ்ட் அண்ட் வெப்சைட்ஸ் எல்லாம் நான் போன வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தேன். அதோட லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல். ஸோ ஹவு டு ஸ்டார்ட் அப்படின்னு பார்க்கும்போது நான் வந்து ஃப்ரம் நோன் டு அன்னோன் டெக்னிக் தான் யூஸ் பண்ணேன். ஸோ அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட யூஜி அண்ட் பிஜி சிலபஸ் வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். லைக் அது வந்து நீங்கள் ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க, இல்லைனா நீங்கள் பிஜி இப்போ பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ யூஜி சிலபஸ் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் ஆல்ரெடி படித்த சிலபஸான யூஜி அண்ட் பிஜி சிலபஸ் உங்கள் காலேஜில் உங்கள் யூனிவர்சிட்டியில் என்ன இருக்கோ அதையே வந்து எடுத்துக்கோங்க. செகண்ட் பாத்தீங்க அப்படின்னா, அதுல இருக்க எல்லா ரைட்டர்ஸையும் ஒரு லிஸ்ட் மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம வந்து வெவ்வேறு பேப்பர்ல வெவ்வேறு மாதிரி பார்த்துருப்போம். லைக் போயம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் பார்த்துருப்போம். அண்ட் ஷார்ட் ஸ்டோரிஸ்ன்னு சொல்லி மேபி ஒரு 10-20 ஷார்ட் ஸ்டோரிஸ் படிச்சிருப்போம். ஸோ எந்தெந்த ஆத்தர்ஸ் எல்லாம் நீங்க கம் அக்ராஸ் பண்ணியிருக்கீங்களோ இன் யோர் யூஜி அண்ட் பிஜி, அண்ட் இஃப் யூ கேன் உங்க ஸ்கூல் டேஸ்ல இருந்து நீங்க எந்தெந்த ஆத்தர்ஸ் எல்லாம் கம் அக்ராஸ் பண்ணியிருக்கீங்களோ எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு லிஸ்ட் மாதிரி நீங்க வந்து மேக் பண்ணிக்கலாம். அண்ட் தேர்ட்லி வி கேன் கேட்டகரைஸ் தம். லைக் முன்னாடி பார்த்தோம் இல்லையா, பிரிட்டிஷ் ஆத்தர்ஸ், அமெரிக்கன் ஆத்தர்ஸ், போஸ்ட் கலோனியல் ஆத்தர்ஸ், இந்த மாதிரியான கேட்டகரிஸ்ல அவங்க வந்து பிரிட்டிஷா, அமெரிக்கனா, இல்ல இந்தியன் ஆத்தரா அப்படின்னு வந்து நீங்க அவங்கள கேட்டகரைஸ் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு படிக்கும் போது ஈஸியா இருக்கும். அண்ட் ஃபோர்த்லி க்ரொனாலஜிக்கலா அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அவங்கள க்ரொனாலஜிக்கலானா அவங்க வந்து எந்த வருஷத்துல எழுதினாங்க அப்படிங்கிற இயர் வைஸா அசெண்டிங் ஆர்டர்ல அவங்க வந்து நீங்க வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் ஃபைனலி கலெக்ட் த மெட்டீரியல்ஸ். ஸோ நீங்க யூஜி பிஜில படிச்ச ஆத்தர்ஸ்னா அதுக்கு நீங்க யூஸ் பண்ண மெட்டீரியல்ஸ் உங்கள்கிட்ட இருக்கும். அது வந்து ஒரிஜினல் டெக்ஸ்டா இருக்கலாம், மேபி ஒரு சம்மரியா இருக்கலாம், ஆர் ஈவன் உங்களோட ப்ரொஃபசர்ஸ் கொடுத்த கிளாஸ் நோட்ஸா கூட இருக்கலாம். ஸோ அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்க வந்து இதை ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டடி பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. அண்ட் இதை ஸ்டடி பண்றது எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் வித் ஹிஸ்ட்ரி. இஃப் யூ ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் வித் லைக் பிரிட்டிஷ் லிட்ரேச்சர் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹிஸ்ட்ரி ஆஃப் பிரிட்டிஷ் லிட்ரேச்சர் படிச்சுட்டு மேபி அதை படிச்சுட்டு இருக்கும் போதே உங்களுக்கு வந்து ஆத்தர்ஸ் வந்து வருவாங்க இல்லையா. அப்போ ஷேக்ஸ்பியரை பத்தி நீங்க ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் புக்ல படிச்சீங்க அப்படின்னா நீங்க ஆல்ரெடி படிச்ச 1 or 2 ஷேக்ஸ்பியர் பிளே இருந்துச்சுன்னா அதையும் வந்து சைட்ல வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ இட் வில் பி வெரி ஈஸி. ஸோ நீங்க வந்து இப்போ பிஜி படிச்சுட்டு இருக்கீங்க இல்ல முடிச்சிட்டீங்கனாலே பை திஸ் டைம் யூ வில் நோ லைக் 6 or 7 ஷேக்ஸ்பியர் பிளேஸ் வந்து உங்க சிலபஸ்லேயே ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு ஆத்தர் அவங்களோட பேக்ரவுண்ட் ஹிஸ்டரி பிளஸ் அவங்க உங்களுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருந்த அவங்களோட ஒர்க்ஸ் வந்துட்டு நீங்க படிச்சீங்கனாலே most of the areas வந்து உங்களுக்கு கவர் ஆயிரும். அகைன் இஃப் யூ கோயிங் டு அமெரிக்கன் லிட்ரேச்சர்னா ஃபர்ஸ்ட் ஸ்டடி த ஹிஸ்டரி ஆஃப் அமெரிக்கன் லிட்ரேச்சர் அண்ட் உங்களுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருந்த ஆத்தர்ஸ் பத்தி படிங்க. ஸோ திஸ் ஷுட் பி த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் யர் ஸ்டடியிங். ஸோ தட் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாவும் தெரியாது, பிகாஸ் எல்லாருமே நீங்க ஆல்ரெடி படிச்ச ஆத்தர்ஸா தான் இருப்பாங்க. அண்ட் இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது இட் வில் கிவ் யூ அ லாட் ஆஃப் கான்ஃபிடன்ஸ். எனக்கு அது வந்து அப்படிதான் ஒர்க் ஆச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான பார்ட், இன்ஃபேக்ட் ஒரு கீன்னு சொல்லலாம். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் இல்லாமல் அதை படிக்காமல் நெட்டை கிளியர் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு கஷ்டமான விஷயம். ஏன்னா எந்த மாதிரியான கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, அதை எப்படி ஆன்சர் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் படித்தாதான் ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களோட யூஜி அண்ட் பிஜி சிலபஸை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அண்ட் செகண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 5 இயர்ஸ்க்கான பாஸ்ட் இயர் பேப்பர்ஸ் வந்து நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணணும். ஸோ 5 இயர்ஸ் அப்படிங்கிறப்ப ஒரு இயருக்கு வந்து 2 செஷன்ஸ். ஸோ டோட்டலி 10 பேப்பர்ஸ் வந்து இருக்கும். ஸோ 10 பேப்பர்ஸாவது நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் முன்னாடி படிச்சிருக்கதை வச்சு அதை வந்து சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. சால்வ் பண்ண ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு அன்னோன் ஏரியாஸ் வந்து என்ன அப்படிங்கிறதும் அதோட வெயிட்டேஜ் என்ன அப்படிங்கிறதும் தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தியரி அண்ட் ரிசர்ச் மெத்தடாலஜி அந்த மாதிரி ஏரியாஸ் வந்து கொஞ்சம் அன்னோனாக இருந்துச்சு. ஸோ அண்ட் அது வந்து வெயிட்டேஜுமே கூட கொஞ்சம் நிறைய இருந்ததுனால நான் அதை திருப்பி கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் இருக்க மற்ற முன்னாடியே இதுக்கு முன்னாடி சோர்சஸ் வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி புக்ஸ் அண்ட் சோர்சஸ் ரெஃபர் பண்ணி அதை நான் படிச்சுட்டு அதுக்கப்புறமா திருப்பி வந்துட்டு இந்த பேப்பரை வந்து சால்வ் பண்ண ட்ரை பண்ணேன். ஸோ அந்த மாதிரி முக்கியமான ஐடியாஸை வந்து ஏரியாஸை ஃபைண்ட் அவுட் பண்ணி நீங்கள் அதுக்கப்புறமேட்டுக்கு படிக்க ட்ரை பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாபிக்ஸை ரீட் பண்ணிவிட்டு திருப்பியுமே அந்த பிஒய்க்யூஸை வந்துட்டு சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த டைமில் உங்களால் எவ்வளோ சால்வ் பண்ண முடியுது அப்படிங்கிறதையும் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். அண்ட் ஃபைனலி எந்தெந்த ஆத்தர்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து அந்த கொஷின் பேப்பரில் தெரியலையோ, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கொஷனில் வந்து 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ 4 ஆப்ஷனில் மேபி லைக் ஷேக்ஸ்பியர், ஆஃப்ரபென்,
சார்ல்ஸ் லேம்ப் அண்ட் ஜூடித் ரைட் இந்த மாதிரி இருக்குன்னா, உங்களுக்கு ஷேக்ஸ்பியர பத்தியும், ஆஃப்ரா பென்ன பத்தியும் ஆல்ரெடி தெரியும். பட் ஜூடித் ரைட்ட பத்தியும், அ சார்ல்ஸ் லாம்ப பத்தியும் தெரியாது அப்டின்னா, யாரு வந்து ஜூடித் ரைட்? அவங்க என்னலாம் எழுதியிருக்காங்க? அண்ட் சார்ல்ஸ் லாம்ப் வந்து யாரு? ஆஃப்ரா பென் யாரு? அப்படிங்கிறத வந்து அந்த 4 ஆப்ஷன்ஸ்ல இருக்கிற ஆத்தர்ஸையுமே யாரு அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ண ட்ரை பண்ணுங்க. அதே மாரி உங்களுக்கு ஏதாவது லிட்ரரி டெர்ம் தெரியலனாலும், அத பத்தி படிக்க ட்ரை பண்ணுங்க. ஸோ மொத்த கொஸ்டின் பேப்பர்ல உங்களுக்கு தெரியாம ஏதாவது ஒரு வேர்டோ, இல்ல ஏதாவது ஒரு ஏரியாவோ, கான்செப்ட்டோ எது இருந்தாலுமே அத வந்து நோட் பண்ணி, அத சிம்பிளா வந்து ஒரு கூகுள் சர்ச் பண்ணி, அந்த ஆத்தர் யாரு? அவங்க என்னலாம் எழுதியிருக்காங்க? அண்ட் அவங்களோட ஹிஸ்ட்ரி என்ன? அப்படிங்கிறத வந்து கவர் பண்ண ட்ரை பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஓவராலா எல்லாமே கவர் ஆயிரும். ஒரு 5 டூ 10 பேப்பர்ஸ் இந்த மாரி நீங்க கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஃபியூச்சர்ல இருக்க பேப்பர்ஸும் ரொம்ப வந்து அப்சர்டா ரொம்ப சம்மந்தமே இல்லாம கொஸ்டின்ஸ்லாம் கேட்க மாட்டாங்க. ஸோ மோர் ஆர் லெஸ் இந்த ஆப்ஷன்ஸ்ல இருந்தா உங்களுக்கு ஃபியூச்சர்ல இருக்க கொஸ்டின்ஸுமே நெறைய கேட்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஃபியூச்சர்ல அட்டெண்ட் பண்ணும்போது, இந்த ஆத்தர்ஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு யாரு அப்படின்னு தெரிஞ்சிருந்துச்சுன்னா, உங்களுக்கு அட்டெண்ட் பண்றதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ். ஸோ கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ் அப்டின்னு பார்க்கும்போது, ஓவராலா எத்தன கொஸ்டின்ஸ் இருக்க போதுன்னா, 150 கொஸ்டின்ஸ். ஸோ அதுல வந்து 50 கொஸ்டின்ஸ் இன் பேப்பர் 1 அண்ட் 100 கொஸ்டின்ஸ் இன் பேப்பர் 2. ஸோ அப்படிதான் டிவைட் பண்ணியிருப்பாங்க. 50 கொஸ்டின் வந்து எல்லாருக்குமே ஒண்ணா இருக்கும். எல்லா சப்ஜெக்ட்ஸ்ல இருந்தும் லைக் மேத்ஸ், டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் அந்த மாரி கேட்டிருப்பாங்க. அண்ட் 100 கொஸ்டின் வந்து சப்ஜெக்ட் ஸ்பெசிஃபிக். இப்ப நீங்க இங்கிலீஷ் லிட்டரேச்சர்னா, இங்கிலீஷ் லிட்டரேச்சர்ல இருந்து மட்டும் வரும். ஸோ இதில எத்தன ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 100 பிளஸ் வந்து ஸ்கோர் பண்றது வந்து சேஃபான ஸ்கோர் பெர் நெட். நீங்க இதுவே ஜேஆர்எஃப் ட்ரை பண்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு 100 தாண்டி ஒரு 110 கிட்ட நீங்க ஸ்கோர் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு கண்டிப்பாவே எந்த கேட்டகரியில நீங்க இருந்தாலும் உங்களுக்கு ஜேஆர்எஃப் அண்ட் நெட் கிடைக்கிற சான்ஸ் இருக்கு. ஸோ ஒரு சேஃபரான ஸ்கோர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 100 பிளஸ் கொஸ்டின்ஸ். ஸோ இது வந்து ஸ்கோர் கிடையாது. கொஸ்டின்ஸ் 150ல 100 பிளஸ் கொஸ்டின் நீங்க எடுக்கணும். இதுல எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, பேப்பர் 1ல அவுட் ஆஃப் 50 35 பிளஸ் கொஸ்டின்ஸும், பேப்பர் 2ல அவுட் ஆஃப் 100 65 பிளஸ் கொஸ்டின்ஸும் நீங்க வந்துட்டு கரெக்ட்டா அட்டெண்ட் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து அது ஒரு சேஃபர் பாயிண்ட்டா இருக்கும். ஸோ எல்லா கொஸ்டினுமே நீங்க அட்டெண்ட் பண்ணலாம். நெகட்டிவ் மார்க்ஸ் கிடையாது. ஸோ வந்து 150 கொஸ்டின்ஸுமே நீங்க அட்டெண்ட் பண்ணணும். அதுல வந்து பேப்பர் 1ல 35 பிளஸ் கொஸ்டின்ஸும், பேப்பர் 2ல 65 பிளஸ் கொஸ்டின்ஸும் கரெக்ட்டா இருக்க மாதிரி நீங்க வந்து அட்டெண்ட் பண்ணீங்க அப்படின்னா, அது வந்து ஒரு சேஃபரான ஸ்கோரா இருக்கும். அண்ட் இதுலயுமே எந்தெந்த டாபிக்ஸ் வந்து உங்களுக்கு வந்து முக்கியமானது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்த்துரலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய பார்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். ஏன் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்னா பேப்பர் 1லயும் சரி 2லயும் சரி உங்களுக்கு ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் வரப்போகுது. ஸோ பேப்பர் 1ல அவுட் ஆஃப் 50 கொஸ்டின்ஸ் 5 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வந்து ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். ஒரு பேசேஜ் கொடுத்துருவாங்க, அதுல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அண்ட் இன் செகண்ட் பேப்பர் 10 கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு காம்ப்ரிஹென்ஷன் பார்ட்ல இருந்து வரும். அதுல 5 வந்து பேசேஜ் காம்ப்ரிஹென்ஷன் அண்ட் 5 வந்து பொயட்ரி காம்ப்ரிஹென்ஷன். ஸோ இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் நீங்க ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் மட்டும் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 150ல ஓவரால் 15 கொஸ்டின்ஸ் விச் இஸ் லைக் 10% ஆஃப் த பேப்பர் வந்து உங்களுக்கு ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்ல இருந்து மட்டுமே வரும். ஸோ நீங்க இந்த பார்ட்ல நீங்க நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா இந்த 15 கொஸ்டின்ஸுமே ரொம்ப ஈஸியா வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ நிறைய ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் கொஸ்டின்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. பேப்பர் 1 வந்து ரொம்ப கஷ்டமா இருக்காது இங்கிலீஷ் படிச்சவங்களுக்கு. அண்ட் பேப்பர் 2 வந்து கொஞ்சம் அதை விட வந்து டிஃபிகல்ட்டி லெவல் அதிகமா இருக்கும். அண்ட் பாஸ்ட் இயர் பேப்பர்ஸ் அண்ட் ப்ராக்டிஸ் புக்லெட்ஸ் எதை வச்சாவது நீங்க வந்து இதை வந்து ரொம்ப நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் இன் பேப்பர் 2 பார்த்தீங்கன்னா குரோனாலஜி பேஸ்ட் கொஸ்டின்ஸ். அதாவது ஒரு செட் ஆஃப் புக்ஸோ இல்லை ஆத்தர்ஸோ கொடுத்து அதை வந்து இயர் வைஸ் அசெண்டிங் ஆர்டர்ல எழுதுங்க அப்படின்னு சொல்றது தான் குரோனாலஜி கொஸ்டின்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பாஸ்ட் 4-5 இயர்ஸ்ல வந்துட்டு 15 to 20 கொஸ்டின்ஸ் வந்து ஒவ்வொரு பேப்பர்லயுமே குரோனாலஜி பேஸ் பண்ணி மட்டும் கேட்குறாங்க. ஸோ நீங்க வந்து ஒர்க்ஸோட கதை பெருசா படிக்க வேணாம், வேற எதுவுமே வந்து ரொம்ப இன்டெப்தா படிக்க வேணாம். வெறும் அந்த பப்ளிஷ் பண்ண இயர்ஸ் ஒரு அந்த ஆத்தர்ஸோட ஆர்டர் படிச்சாலே உங்களுக்கு வந்து குரோனாலஜி கொஸ்டின் 15 to 20 கொஸ்டின்ஸ் வந்து வருது. அண்ட் இதுக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போதே குரோனாலஜிக்கல் வைஸா படிக்க ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா இதுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். லைக் நீங்க ரேண்டமா படிக்காம நீங்க பிரிட்டிஷ் லிட்ரேச்சர் படிச்சாலும் சரி, இல்லை அமெரிக்கன் இந்தியன் லிட்ரேச்சர் எது படிச்சாலும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அமெரிக்கன்னா உங்களுக்கு 20 ஆத்தர்ஸ் to 30 ஆத்தர்ஸ் தான் இருப்பாங்க. ஸோ அது படிக்கும் போதே அவங்களுக்கு குரோனாலஜிக்கலா படிச்சீங்க அப்படின்னா
உங்களுக்கு இந்த பார்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் அட்டென்ட் பண்றது ரொம்பவே சிம்பிளா இருக்கும். ஏன்னா நமக்கு வந்து பர்த் இயர் அப்படி இயர்னு ஸ்பெசிஃபிக்கா ரொம்ப ஞாபகம் இருக்காது. பட் நம்ம படிச்ச ஆர்டர் வந்து நமக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கும். ஸோ குரோனாலஜி பேஸ்ட் கொஸ்டின்ஸ் அட்டென்ட் பண்றதுக்காகவே எல்லா ஆத்தர்ஸையுமே அவங்களோட பர்த் இயர் பேஸ் பண்ணி அந்த ஆர்டர்ல படிக்கிறது வந்து பெட்டரா இருக்கும். அண்ட் குரோனாலஜி பேஸ்ட் கொஸ்டின்ஸுமே பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸா இருக்கும். ஆத்தர்ஸ் அவங்களோட பர்த் இயர் பேஸ் பண்ணி கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு ஆத்தரோட ஒர்க்ஸ் எடுத்துட்டு அந்த ஒர்க்ஸை வந்து குரோனாலஜிக்கலா எந்த ஆர்டர்ல பப்ளிஷ் ஆச்சோ அந்த மாதிரி கேட்பாங்க. ஆர் தேர்ட் மூமெண்ட்ஸ்னா மெத்தடிஸ்ட் மூமெண்ட் ஒரு இம்ப்ரெஷனிஸ்ட் மூவ்மெண்ட், அப்சர்டிஸ்ட் மூவ்மெண்ட், இந்த மாதிரி நிறைய மூவ்மெண்ட்ஸ் கொடுத்து இதெல்லாம் வந்து குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல வந்து அரேஞ்ச் பண்ண சொல்லி கேட்பாங்க. ஸோ நீங்க எது படிக்க ஸ்டார்ட் பண்ணாலுமே படிக்கும் போதே குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல படிச்சிட்டீங்க அப்படின்னா இந்த செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் அட்டென்ட் பண்றது ரொம்ப சிம்பிள். அண்ட் பேப்பர் 1ல ரொம்ப முக்கியமான இன்னொரு பார்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டேட்டா இன்டர்பிரிட்டேஷன். ஸோ டேட்டா இன்டர்பிரிட்டேஷன்ல இருந்து கண்டிப்பா 5 கொஸ்டின்ஸ் வந்து வரும். அண்ட் நம்ம வந்து சிபிடி மோட்ல தான் வந்து எழுத போறோம் ஆப்வியஸ்லி. ஸோ நீங்க வந்து கம்ப்யூட்டர் ஸ்கிரீன் ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் அப்பியர் ஆகிற கொஸ்டின்ஸே இந்த டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் கொஸ்டினா தான் இருக்கும். ஸோ ஒரு டேபிள் கொடுத்து அதுல ஒரு டேட்டா கொடுத்துருப்பாங்க, சில நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை வச்சு ஒரு 5 கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ நீங்க பேசிக் அரித்மெட்டிக்ஸ் லைக் அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் இது தெரிஞ்சாலே நீங்க வந்து இதை வந்து ரொம்ப ஈஸியா அட்டென்ட் பண்ணிடலாம். அண்ட் இன் அடிஷன் டு தட் உங்களுக்கு வந்துட்டு ஆவரேஜ், பர்சன்டேஜ், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ஸ் இது வந்து ரொம்ப சிம்பிள் தான், ஒரு ஃபார்முலா மட்டும்தான். இதையும் நீங்க வந்து படிச்சிட்டீங்கன்னா அந்த 5 கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப ஈஸியா அட்டென்ட் பண்ணிடலாம். ஸோ எடுத்தோடனே இந்த டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் கொஸ்டின் தான் வரப்போகுது. ஸோ அந்த 5 மார்க்ஸ் நீங்க வந்து கன்ஃபார்மா ஸ்கோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா த்ரூ அவுட் த பேப்பர் உங்களுக்கு வந்து அந்த கான்ஃபிடன்ஸ் ரொம்ப நல்லாவே மெயின்டைன் ஆகும். ஸோ இதுலயே பார்த்தீங்க அப்படின்னா 15 பிளஸ் ஒரு 15, 30, 35 to 40 கொஸ்டின்ஸ் வந்து இந்த ஏரியால இருந்து ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், குரோனாலஜி அண்ட் டேட்டா இன்டர்பிரிட்டேஷன்ல இருந்தே நம்மளால கவர் பண்ண முடியும். மீதி 60 கொஸ்டின்ஸ்க்கு நம்ம வந்து இன்டெப்தா படிச்சா போதும். ஸோ இந்த மாதிரி பிளான் பண்ணி படிக்கிறது வந்து ரொம்ப பெட்டரா ஸோ இருக்கும். நான் இப்படி தான் வந்து படித்தேன். எனக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ உங்களுக்கு யூஜிசி நெட்டை பற்றி வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அண்ட் ஃப்யூச்சர் வீடியோஸ் எந்த மாதிரி வேணும் அப்படிங்கிறதையும் போடுங்க. See you next time.